நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது எமது ராஜகீதா யூடியூப் சேனலின் ஊடாக. இன்று முக்கியமான ஒரு நிகழ்வை நாங்கள் பார்ப்போம். அந்த விநாயக சதுர்த்தி விரதம். விநாயக சதுர்த்தி ஆனது எப்ப கொண்டாடப்படுது என்று சொன்னா, ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. அதாவது விநாயகருக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க விநாயகருக்கு. அந்த வகையிலே இங்க நாங்க இந்த விநாயகர் விரதத்தை இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஒரு கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்திலிருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி நான் சற்று நேரடியாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். இங்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால், இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே அமைந்திருக்கின்ற இந்த சுயம்பலிங்க பிள்ளையார் கழுதாவளை பிள்ளையார் ஆலயமானது மிகவும் பிரபல்யமானது. பக்தர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஒரு பக்தியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறைய மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு சக்தி மிக்க ஒரு ஆலயம் என்று குறிப்பிடலாம். அந்த வகையிலே விநாயகர் கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடும் இன்றைய நாளில் முக்கியமான இந்து பண்டிகையாக இது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மாதமான ஆவணி மாதத்தின் வளர்பிறை மாத சதுர்த்தி தேதியில் கொண்டாடப்படுகிறது. இத்திருநாள் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கும் முதல் தெய்வமான விநாயகரின் அருளை பெறவும், புதிய காரியங்களை தொடங்கும் முன் அவரின் ஆசையை பெறவும் பக்தர்களால் விரும்பி கொண்டாடப்படுகிறது. இந்த கழுதாவளை ஊரிலே அமைந்திருக்கின்ற இந்த சுயம்பலிங்க பிள்ளையாரின் ஆலய வரலாறை நாங்கள் இன்னொரு கட்டத்திலே மிக விரிவாக பார்க்கலாம், இந்த வரலாறை பற்றி. ஆனால் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். விநாயகர் சதுர்த்தி என்பது வேண்டியதை எமக்கு தருவார். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற வேளையிலே எமக்கு அதிகமாக அன்புகளையும் ஆசைகளையும் எமக்கு அள்ளி தருவார் என்பது உண்மையாக இருக்கின்றது. அதனால் பக்தர்கள் கோடியான பக்தர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த விரதம் விநாயகர் விரதங்களிலே 21 நாள் விநாயகர் விரதம் பிடிப்பதற்கு பதிலாக இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தின் பலனானது இன்றைய ஒரு நாள் பிடிக்கின்ற பலன் அந்த 21 நாட்களுக்கும் சேர்த்து கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. விநாயகரின் அவதாரம். இத்திருநாள் ஈசனின் மகனான விநாயகர் அவதரித்த தினமாக இந்துக்களால் நம்பப்படுகிறது. தடைகளை நீக்கும்